நகர் சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலின் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்பான நல்மேய்ப்பரின் குரல் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இது மிகுந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாள். அவர் மரணத்தை ஜெயமாக வென்று என்றென்றும் வாழுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். எனவே அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய வல்லமையை
நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நிச்சயமாக மேலும் விசுவாசத்தில் உறுதிப்பட வளர அது உறுதுணையாக இருக்கும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மரணத்தை குறித்த பயமானது உலக மனிதர்களுக்கு உண்டு. ஆனால் தேவகுமாரனாகிய உமக்கு அது இல்லை. மரணமானது உலக மனிதர்களை வென்றுவிடும். ஆனால் தேவகுமாரனாகிய நீர் மரணத்தை வென்றீர். அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, மரித்து 3 நாட்கள் கல்லறையிலிருந்து நீர் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தீர். அந்த மட்டற்ற ஆற்றலுக்காக, மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றும் எங்கள் மத்தியில் உலாவுகிறீர். எங்கள் மத்தியில் அசைவாடுகிறீர். எங்களோடு கூட பேசுகிறீர். எங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறீர். ஆண்டவரே, அந்த மகத்தான உங்களுடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் கண்டுகொள்ள இருந்தாரும். ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கின்ற தியான பகுதியானது மேலும் எங்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உறுதிப்படுத்தட்டும். அன்று உங்களுடைய சீசனாகிய தோமா சந்தேகப்பட்டது போல உங்களுடைய உயிர்த்தெழுதலில் நாங்கள் சந்தேகப்படாமல் உயிர்த்தெழுதலை முழுமையாக விசுவாசிக்கவும் அதில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க அருள்தாரும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்திலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்குரிய வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவிக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இந்த பண்டிகை நாளுக்குரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு நிறைவாக தருவாராக. குறிப்பாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு அநேக காரியங்களை தம்முடைய சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் செய்திருக்கிறார். அதில் ஒரு சில முக்கியமான காரியங்கள் என்னவென்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கின்ற ஆண்டவர். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு எப்பொழுதும் இருப்பது இயலாத காரியம். ஏனென்றால் எல்லாருக்கும் வேலைகள் இருக்கும், பலவிதமான பொறுப்புகள் இருக்கும். எனவே சிறிது நேரம் கூட இருக்கலாமே ஒழிய முழு நாளோ மாதங்களோ வருடங்களோ இணைந்து இருக்க இயலாது. அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகத்தின் முடிபறிந்தும் சகல நாட்களிலும் உடனே கூட இருப்பேன் என்று சொல்கிறார். மத்திய 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இதை குறிப்பிடுகிறார். அப்படியானால் ஒரு மனிதனாக இன்னொரு மனிதனோடு கூட இருக்க முடியாது. ஆண்டவராகிய சரீரத்தில் வந்த இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனோடு கூட இருப்பது கடினமான காரியம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு இடத்தில் மட்டுமல்ல, உலகில் எல்லா பாகங்களிலும் இருக்கின்ற ஆற்றல் பெற்றவர், வல்லமை பெற்றவர். எனவேதான் சமாரியஸ்திரத்தில் அவர் சொல்கிறார், நீங்கள் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று மிக தெளிவாக சொல்கிறார். எனவே ஆண்டவர் ஒரு இடத்தில் இருப்பவர் மட்டுமல்ல, அவர் எல்லாம் அறிபவர், எங்கும் இருப்பவர் என்பதுதான் விட சிறப்புத்தன்மை. எனவே உயிரோடு எழுந்திருக்கின்ற வரையில் எருசலேமிலே தம்முடைய சீடர்களோடு இருந்தார், அல்லது அங்கு வாழ்ந்த மக்களோடு கூட இருந்தார். ஆனால் அவர் சரீரத்திலிருந்து சரீர மரணத்தை ஏற்றுக்கொண்டு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் எங்கும் வியாபித்திருக்கிற ஆண்டவராக, எல்லோரும் கூட இருக்கிற எல்லாரோடும் கூட இருக்கிற ஆண்டவராக இருந்தார். அது மட்டுமல்ல, மனிதனுடைய வாழ்நாட்கள் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய வாழ்நாள் காலம் என்பது வரையறையற்றது. எனவேதான் அவர் சொல்கிறார், உலகத்தின் முடிவிருந்த சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்கிறார். அன்பான ஆண்டு பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நாம் எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய தேவைகளை அறிகிறார், நம்முடைய எதிர்பார்ப்புகள் அவருக்கு நன்கு தெரியும். எனவே எந்தெந்த காலத்தில் என்ன தேவையோ இது அவசியமோ என்பதை அறிந்து அவர் நமக்கு அருள் செய்கிறார். இஸ்ரேல் மக்களுடைய வனாந்தர பிரயாணத்தில் 40 ஆண்டு காலம் ஆண்டவர்களோடு கூட இருந்தார். அப்பொழுது அவர்களுடைய உணவுக்கு கூட குறையில்லை, உடைக்கு குறையில்லை, அவருடைய வசதி வாய்ப்புகளுக்கு குறையில்லை. எனவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில்
குறைவு இருப்பதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, உடன் வருகின்ற ஆண்டவர். லூக்கா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அங்கு எம்மாவு என்ற கிராமத்திற்கு 2 சீசர்கள் வழிப்பிரயாணமாக செல்கிறார்கள். அப்பொழுது இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவளுடன் கூட நடந்து போனார். லூக்கா 24:15. எனவே நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நாம் தனியாக நடந்து செல்கிறோம் என்பதற்கில்லை. இங்கு அவர்கள் தனியாகத்தான் நடந்து செல்கிறார்கள். மிகுந்த வருத்தத்தோடு, விசனத்தோடு, வேதனையோடு, பயத்தோடு நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்த மீட்பரை, அவர்கள் எதிர்பார்த்த ரட்சகரை சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள் என்பதுதான் அவருடைய மனக்குறை. எனவே அந்த வழிப்பிரயாணத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள் கூடவே செல்கிறார். எனவே உடன் வருகின்ற ஆண்டவர் அவர் பேசுகிறவர்களை கேட்கிறார், அவருடைய வருத்தத்தை விசாரிக்கிறார். அது மட்டுமல்ல, வேதத்தில் இருந்த அநேக காரியங்களை அவர்களுக்கு சொல்லி அவர்களை திடப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு வரை அவளோடு கூட சென்று தம்மை வெளிப்படுத்துகிறார். எனவே அவர் சொல்கிறார்கள், அவர் நம்மோடு கூட நடந்து வருகையிலே, நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கையிலே நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எறியவில்லையா என்று அவர்கள் அங்கலாய்ப்பு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆண்டவர் மறைவான விருந்தினர் என்று சொல்லுகிறோம். எனவே நம்முடைய இந்த உலக பயணத்தில் அவர் நம்மோடு கூடவே வருகிறார். நம்முடைய வருத்தத்தை அவர் அறிகிறார். நம்முடைய கவலைகளை குறித்து அவர் விசாரிக்கிறார். நம்முடைய எதிர்பார்ப்புகளை அறிந்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை ஆற்றுப்படுத்தி தேற்றி நமக்கு தம்மை வெளிப்படுத்துகின்ற அளவிற்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னதமானவராக இருக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட வருகின்ற ஆண்டவர். இந்த உலக பயணத்தில் நான் தனியாக பயணிக்கிறேன், எனக்கு ஆதரவு இல்லை, எனக்கு கஷ்டங்கள் இருக்கிறது, நெருக்கடிகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் அங்கலாய்க்க வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் உங்களோடும் என்னோடும் கூட உடன் வருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். கடைசியாக உதவி செய்யும் ஆண்டவர். யோவான் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அங்கு சீடர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வதை பார்க்கிறோம். என்ன உதவி செய்ய போகிறார்? இப்பொழுது முதலாவதாக சீமோன் பேதுரு, நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். 3.5 ஆண்டு காலம் கவலையற்ற வாழ்க்கை. ஆண்டவரோடு கூட இருந்தார்கள். ஆண்டவரோடு நன்றாக உணவு உண்டார்கள், உடை உடுத்தினார்கள். எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட இல்லை. எனவே இனி நம்முடைய அன்றாட வாழ்வுக்கு, பிழைப்புக்கு எப்படியாவது ஏதாவது வேலை செய்ய வேண்டும். நமக்கு வேற ஒரு வேலையும் தெரியாது. எனவே மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே மற்றவர்கள் அவனோடு கூட சேர்ந்து விட்டார்கள். உடனே இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. நல்ல சாமர்த்தியசாலி, திறமையானவர், கடற்கரையிலே பிறந்து வளர்ந்தவர், கலிலேயா கடற்கரையிலே பிறந்து வளர்ந்தவர், கப்பர்நூம் கரையோரத்திலே அவர் இருந்தவர். ஆனால் ஒரு மீன் கூட, இரவு முழு பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட பிடிக்க முடியவில்லை. ஆண்டவர் வந்து கேட்கிறார், பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டபோது ஒன்றும் இல்லை. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை என்று சொன்ன உடனே உதவி செய்கின்ற ஆண்டவர், வலையை படகிற்கு வலப்புறத்திலே போடுங்கள் என்று சொல்கிறார். சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் அப்படியே போட்டபோது வலை கிழியத்தக்கதாக 153 பெரிய மீன்கள் நிறைந்த வலை இழுக்க முடியாமல் மற்றொரு உதவியோடு சேர்ந்து அவர் இழுக்கிறார்கள். அவ்வளவு திரளான மீன்கள் இருந்தும் வலை கிழிந்து போகவில்லை. உதவி செய்கின்ற ஆண்டவர். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கவில்லை, எங்களுக்கு ஆதரவு இல்லை, உதவி இல்லை என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்க்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். அவருடைய தேவைகளை சந்திப்பது மட்டுமல்ல, ஆண்டோடைய அற்புதத்தை அவர்களுக்கு காண்பித்து. ஏன்னா அவ்வளோ மீன் அந்த வலையில் பிடிக்கவும் முடியாது, பிடிச்சாலும் அந்த வலை நிச்சயமாக தாங்காது, கிழிஞ்சு போயிடும். எனவே ஆண்டவர் தம்முடைய அற்புதத்தின் மூலமாக மேலான உதவி செய்வதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டு பிள்ளைகளை,
நான் இவ்வளவு பிரயாசப்படுகிறேன், இவ்வளவு உழைக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்று நீங்கள் யோசிக்கிறீர்களோ, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உதவி செய்கிறவர். ஒரு சிறிய வலையில் 153 மீன்கள், வலை அறுந்து போகாத வண்ணம் அவைகளை அவர்கள் சேர்க்க முடியுமானால் அந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறிய சிறிய கஷ்டங்களை அல்லது சிறிய சிறிய நெருக்கடிகளை அகற்றி நமக்கு உதவி செய்வது மிக எளிதான காரியம். எனவே உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடன் இருக்கிறார், நம்முடன் வருகிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு உதவி செய்கிறார். அந்த நல்ல ஆண்டவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்ற வாக்கிற்கிணங்க உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்யும் போது நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறீர். இதோ சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த ஆண்டவர் என்றென்றும் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. அது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் எங்களோடு கூட வருகிறவராக இருக்கிறீர், அதற்காக நன்றி. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வராக இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எனவே மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையை நம்பி நாங்கள் தொடர்ந்து உம்மை தேட, உம்மை தரிசிக்க உம்முடைய உதவி கண்டுகொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்செமின் மக்களையும், ஆன்லைன் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய நீர் சந்திப்பது மட்டுமல்ல, ஆசீர்வதிப்பீராக. இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகைக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே, யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே, பரமை துதித்திடவே, யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன, யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார்.
எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, நீ மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய். வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன்.